அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு திருப்புகழ் பாடலை தான் பார்க்க போகிறோம். இந்த திருப்புகழோட சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த பாடலை நீங்கள் முருகன் முன்னாடி பாடினால் நிச்சயமாக முருகப்பெருமான் உங்களுக்கு காட்சி தருவார் அப்படிங்கிறது ஒரு திடமான ஒரு நம்பிக்கை. முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்கள் ஒவ்வொருவர் மனதிலும் இந்த ஆசை இருக்கும். உயிர் பிரிவதற்குள் என்றாவது ஒரு நாள் அந்த முருகப்பெருமான் நம்முடைய கண்களுக்கு காட்சி தர மாட்டாரா அப்படின்ற ஒரு ஆசை தான் எல்லாருக்கும் இருக்கும். அந்த ஆசை உங்களுக்கும் இருந்ததுன்னா உண்மையான பக்தியோடு தினம் தினம் முருகப்பெருமானை நினைத்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கும் முருகப்பெருமானின் திருவுருவம் படத்திற்கு முன்பு அமர்ந்து 2 நிமிடம் நேரத்தை செலவழித்து அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழில் இருக்கும் இந்த பாடலை மனமுருகி பாடுங்கள். நிச்சயமாக அந்த முருகப்பெருமான் ஏதாவது ஒரு ரூபத்தில் கனவிலாவது வந்து உங்களுக்கு காட்சி கொடுப்பார் என்று சொல்லப்பட்டுள்ளது. எளிமையான தமிழ் வரிகளில் திருப்புகழில் இருந்து அந்த ஒரு பாடலை இப்பொழுது நாம் பார்க்கலாம். என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாலே என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் பெண்டிர் வீடு என்னால் சுகிக்கவும் என்னால் முசிக்கவும் என்னால் சலிக்கவும் தொந்த நோயை என்னால் எரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நான் ஆர் கண்ணார் உரித்த என் மன்னா எனக்கு நல் கர்ணாமிர்த பதம் தந்த கோவே கல்லார் மனத்துடன் நில்லா மனத்தவ கண்ணாடியில் தடம் கண்ட வேளா மண்ணான தக்கனை முன்னால் முடித்தலை வன்வாலியிற்கொள்ளும் தங்கரூபன் மன்னா குரத்தியின் மன்னா வயற்பதி மன்னா முவர்க்கொரு தம்பிரானே. இதுதாங்க அந்த பாடல். நீங்கள் தினமும் திருப்புகழில் இருக்கும் ஏதாவது ஒரு பாடலை பாட வேண்டும் அப்படின்னு மனதார நினைத்து முருகப்பெருமானை வேண்டினாலே உங்களுக்கு உண்டான பாடல் என்ன என்பதை அந்த முருகப்பெருமானை ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு காண்பித்து கொடுப்பாராம். அப்படி இருக்கிறப்போ இன்னைக்கு இந்த பதிவை பார்க்குற உங்கள் எல்லாத்துக்குமே முருகப்பெருமான் காட்சி தரக்கூடிய இந்த அற்புதமான திருப்புகழ் பாடலை நம்ம பார்த்துருக்கோம். இந்த பாடலை தினமும் முருகப்பெருமான் முன்னாடி பாடி அவருடைய அருட்காட்சியை பெற்று வாழ்வில் எல்லோரும் வளம் பெறுவோமாக. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.